ஹலோ காய்ஸ், இந்த மாதிரி டாப் ஹோல் சீக்வன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டாப்பில் மட்டும் ஹோல் இருக்கும். இதுக்கு பேர் தான் டாப் ஹோல் சீக்வன்ஸு. ஒரு கார்னரில் மட்டும் ஹோல் இருக்கும். இந்த சீக்வன்ஸ் வச்சு ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கான லைன்ஸ் ப்ராக்டிஸ் தான் இப்போ பார்க்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிக்கிட்டு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த லைனுக்கு மேலே இதான் இந்த ஸ்டிச்சஸ். இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே மேலே போகிறோம். மேலே போய்ட்டு இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இது மேலே இன்னொரு சீக்வன்ஸ் வைக்க போகிறோம். அதாவது லைனாக பண்ண போகிறோம். இப்போ ஒரு பா மாதிரி ஒரு ஸ்டிச்சு, குட்டி லாக்கு, இங்கிட்ட மேலே ஒரு ஸ்டிச்சு, அந்த கோட்டுக்கு நம்ம போயிடணும். இங்கே குட்டி லாக்கு நம்ம ட்ரா பண்ணால் நேர் கோட்டுக்கு நம்ம போயிடணும். அது மேலே திரும்பவும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கிளாத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு மாதிரி பெருசாக ஒரு ஸ்டிச்சு, லாங்காக செயின் ஸ்டிச் போட்டு குட்டி லாக் போட்டுக்கணும். போட்டு திரும்ப இங்கேக்குள்ள ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப ஒரு சீக்வன்ஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி வைக்க போகிறோம். இவ்வளோதான். இதுதான் இந்த லைனோட ப்ராக்டிஸ். இவ்வளோதான். இந்த மாதிரி தான் இந்த சீக்வன்ஸ் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்டிச்சை வச்சு நம்ம எப்படி ஃப்ளவரில் ஆட் பண்ணணுங்கிறத நான் காமிக்கிறேன். அதாவது சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எம்போஸ்டாக சுற்றி ஒர்க் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் எம்போஸ்டான ஒர்க் தானே. இது மேலே பண்ணும்போது நல்லா ஃப்ளவர் அதாவது 3D ஃப்ளவர் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். எம்போஸ்டாக 3D ஃப்ளவர் வந்துடும் நம்மளுக்கு. ஆரம்பித்து குட்டி லாக்கு ஒரு இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுத்து குட்டி லாக் போட்டு அதே மாதிரி பக்கத்தில் போய் திரும்ப மேலே போயிடணும். மேலே போயிட்டு திரும்ப ஒரு சீக்வன்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச்சு ஒரு சீக்வன்ஸுக்கு மேலே இருக்கணும். இன்னொரு சீக்வன்ஸ் இங்கே குட்டி லாக் போட்டுக்கிறோம். இங்கே ஒரு ஸ்டிச்சு இதுக்கு மேலே போயிடணும். போயிட்டு இதுக்கு மேலே ஒரு அதே மாதிரி இந்த இடத்துக்கு மேலே நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சுமே ஒரு சீக்வன்ஸுக்கு மேலே இந்த மாதிரி வரணும், அடுக்கடுக்காக. இந்த மாதிரி அடுத்த லைன் நமக்கு வரப்போகிறோம். இதுக்கு பக்கத்தில் இந்த சீக்வன்ஸை ஒட்டி ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு
இந்த மாதிரி ஏற்கனவே போட்ட லைனுக்கு இதான் ஏற்கனவே போட்டது, அதை ஒட்டி நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஸ்டிச்சு. ஸ்டிச் போட்டு குட்டி லாக்கு போட்டுட்டு நடுவில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் ஸ்டோன் வைக்கிறேன். நான் நடுவில் ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு கிளிப் ஸ்டோன் வந்து நடுவில் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டோன் எப்படி விதைக்கிறதுனா, இதுக்குள்ளே ஹோல் இருக்கும். அந்த ஹோல்குள்ளே நீடில் வந்து நீடிலால் இந்த ஹோல்குள்ளே எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு பீட் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே தான் இந்த இடத்துல குட்டியோண்டு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபைனலாக எனக்கு இப்படி தான் இருக்குது அந்த 3D ஃப்ளார். இந்த மாதிரி சுற்றி எம்போஸ்டான ஒர்க் பண்ணிவிட்டு நடுவில் அந்த 3D ஃப்ளார் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான் நம்ம பார்க்குறது எல்லாமே. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஆல், பாய்.